ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் நம்ம சேனல்ல ஐபிஓ, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின அனைத்து எஜுகேஷன் கண்டென்ட்டும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதுதான். நீங்க இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டெலிகிராம் சேனலையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அண்ட் நண்பர்களே, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டுமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைடு தான். இதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து எஜுகேஷனல் பர்பஸா மட்டும் எடுத்துக்கோங்க. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க வேணாம். அண்ட் இந்த வீடியோ அண்ட் நம்ம சேனல்ல இருக்கிற கண்டென்ட் பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் எடுக்க வேணாம். நீங்க எதை எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. அண்ட் நம்ம சேனல்ல நம்ம வந்து 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒன்று வந்து எடுத்துருக்கோம். அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அப்படின்றத அந்த சேலஞ்சு. பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நான் வந்து வின் பண்றேனா இல்லை லூஸ் பண்றேனா அப்படின்ட்டு. ஸோ நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போதும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜோதி லேப். ஸோ ஜோதி லேப் ஸ்டாக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்க்கும்போது இந்த ஒரு அப்சைட் ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம அப்படியே வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து ஸோ 600 ரேஞ்சிலேருந்து வந்து கீழே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட ஸ்டாக் வந்து ஃபால் வந்து ஆயிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டாக் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 50% கிட்ட வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ இவ்வளோ ரவுண்ட் ஆஃப் கிட்ட வந்து 50% ஃபால் ஆன ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் போகும்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ 1 2 3 டச் வந்து மேலே ஆயிருக்கு. கீழே வந்து 1 2 3 4 5 டச் கிட்ட கீழே ஆயிருக்கு நண்பர்களே. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 1 2 3 4 5 டச் கிட்ட ஆயிருக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் வரைக்கும் நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் அடுத்தடுத்த ட்ரையாங்கிள்ஸோடைய அடுத்தடுத்த டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் என்ன வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இன் அடிஷன் டு தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆர்மோனிக்ஸ்லுமே வந்து இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு. 1 2 3 4 கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் வந்து சிகப்பு கேண்டில் தான் வந்திருக்கு. அண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு 7% கிட்ட ஃபால் கண்டினியூஸா ஃபால் ஆன உடனே இங்க பாத்தீங்களா அப்படியே வந்து சைட்வேஸ்ல போகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எக்ஸாக்டா டிமாண்ட் ஜோன்ல வந்து டச் ஆயிட்டு ரிவர்சலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஸ்டாக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்லுமே வந்து ஸ்டாக் வந்து சப்போர்ட்ல இருக்கு, பிரைஸ் ரிவர்சல் ஏரியால இருக்கு. அண்ட் ஹார்மோனிக்ஸ்லுமே வந்து பிரைஸ் ரிவர்சல் ஏரியால இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹார்மோனிக்ஸ் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸாக்டா ஸ்டாக் வந்து எந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்சல்ஸ் எடுக்குன்றதை எக்ஸாக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் தான். ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு நல்ல ரைஸ், நல்ல மேலே போயிட்டு இருந்த ஸ்டாக் தான். அப்படியே ஒரு நல்ல சைட் வேஸ்ல வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் அதுவும் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த கேண்டல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் தான் வச்சிருக்கு. அண்ட் நான் வந்து பார்க்கும்போது ஹார்மோனிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல இது வந்து நம்ம வந்து கண்டினியூஷன் ட்ரேடுன்னு சொல்லுவோம் ஹார்மோனிக்ஸ்ல. பட் நான் பெருசா வந்து கண்டினியூஷன் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் கண்டினியூஷன் ட்ரேட் இருக்கிறதுனால நான் இதை வந்து ஸோ பிளான் பண்ணலாம் இதில் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ கன்சிடரேஷன் தான் அதுக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன டிசிஷன் எடுக்கணுமோ எடுங்க. அண்ட் இது வந்து ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் ரிவர்சல்ஸ் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்த வரைக்கும் ரிவர்சல்ஸ் ஏரியாஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு நண்பர்களே. ஸோ பார்ப்போம் ஸ்டாக் வந்து இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை எவ்வளோ தூரம் போகுதுன்றத. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே நான். ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய கன்சிடரேஷனுக்காக. அடுத்த ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் பற்றி தினம் கூட வீடியோ போடலாம், தப்பே கிடையாதுன்ற அளவுக்கு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கு. ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்குக்கு வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், இதை உடச்சிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ ட்ரெண்ட் லைனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, யா
ஸோ ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது என்னன்னாக்கா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. அண்டு நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே வந்து வீக்லிக்குள்ளே போயிடலாம். வீக்லிக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஸோ வீக்லிக்குள்ள வந்து டாடா மோட்டார்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் டாடா மோட்டார்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ரைசிங் சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கு. சேனல் பேட்டர்னில் தான். ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கான வீக்லி அனாலிசிஸ். அப்படியே இப்போ நம்ம வந்து டெய்லிக்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஸோ டெய்லிக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா கரெக்டாக டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து வச்சிருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்லையுமே நான் வந்து ஆவரேஜ்க்காக ஒரு சின்ன போர்ஷனும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து பாசிட்டிவா இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் நம்ம. ஸோ உங்ககிட்ட டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டாடா மோட்டார்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இல்ல அப்படின்னாக்கா நீங்க இந்த ஸ்டாக் வந்து வாங்க போறீங்களா இல்லையான்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னாக்கா ஸோ இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோடைய ஒரு பர்ஃபெக்டான வந்து ஒரு இது ட்ரெண்ட் லைனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே வந்து ஒரு தேர்ட் டச் இங்கே வந்து ஃபோர்த் டச் 4 டச் எடுத்ததுக்கு. ஸோ ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு நம்மளோட ட்ரெண்ட் லைனை. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஹிடன் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல் வரும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நான் பார்ப்போம் நாம. அண்ட் இதுவுமே வந்து ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். பட் வந்து அதோடைய பவர் வைஸ் பார்க்கும்போது நார்மல் ட்ரெண்ட் லைனை விட பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் வந்து இதுவுமே வந்து ரியாக்ட் ஆகும். அடுத்து வந்து ஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஹெச்சிஎல் வந்து ஸோ இதுதான் ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் 2 லோ வந்து நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஸோ ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாக இல்லை. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக வந்து இதுவாக இல்லை, ப்ராமிசிங்காக இல்லை எதுவும் ஸ்டாக் பெருசாக இதில். என்னன்னா இப்படி வைக்கணும்னா இப்படி வேணால் வைக்கலாம் நம்ம. ஸோ இதுவுமே ஆனால் வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் போகும்போது இதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது நமக்கு. என்ன ஸ்டோரி என்றால் வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, செகண்ட் டைம் சப்போர்ட் எடுத்து தேர்ட் டைம் வந்து சப்போர்ட் எடுக்க போய்கிட்டு இருக்கு ஹெச்சிஎல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சேனல் ஃபாலிங் சேனலில் தான் வந்து டிசிஎஸ்ல இது ஹெச்சிஎல் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கு ஃபாலிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், ஃபோர்த் டச், இங்கே ஒரு டச், இங்கே ஒரு ஃபிஃப்த் டச் வரைக்கும் எடுத்ததுக்கு. ஸோ இன்கேஸ் இது பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஷார்ட் ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். இது வந்து நோட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே கீழே வருதுன்னும் போது இந்த இடத்துல எது வந்துனாக்கா ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல டிசிஎஸ் ஹெச்சிஎல் வரும்போது நல்லாவே வந்து ஒரு இது கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4லேருந்து 5% இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு நமக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னாக்கா கோல் இண்டியா வந்து இதுதான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய ரைசிங் ட்ரெண்ட் லைன்ஸ். ஸோ ரைசிங் ட்ரெண்ட் லைன்ஸ் போகும்போது கோல் இண்டியா வந்து இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுக்கு கீழே வந்தது அப்படின்னாக்கா. ஸோ குயிக்காக வந்து நம்ம வந்து வீக்லிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இடம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10% வரைக்கும் இறங்கலான்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் மந்த்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஸ்லோவாக தான் இது வந்து அட்ராக்ட் ஆகிட்டு வரும். பட் வந்து நம்ம வந்து இப்போ வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீக்லி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லாமே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. 1 2 3 கீழே வந்து 1 2 3 4 டச்சஸ் கிட்ட எடுத்ததுக்கு கீழே மேலே 3 டச்சஸ் எடுத்ததுக்கு. ஸோ இது வந்து ரைசிங் சேனலில் வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா கவுண்டரில் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக வந்து ஃபாலிங் சேனல். ஸோ இது வந்து 1 2 3 கீழே வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து கீழே டச் ஆயிருக்கு. நல்லா பவர்ஃபுல்லாக வந்து இதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பக்காவாக இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டாக் வந்து அப்படியே ஸ்லோ மூமெண்ட்ல வந்து அப்படியே வந்து மேலே போகுது. ஆனால் மேலே போகிறதுக்கு வந்து பவர் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னாக்கா மேலே வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டல் ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய கேண்டலும் பெருசாக ஃபார்மேஷன் ஆகலை. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து கன்சல்டேஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி கோல் இண்டியாவில் வந்து என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோனாக வந்து இந்த ஜோன் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுடைய ரிவர்சல் ஜோனாக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போதும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 388 அந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ல வந்து நான் வந்து வச்சிருக்கேன்.
ஸோ பட் ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் நான் வச்சிருக்கேன். என்ன ரீசன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 ஸோ 4 டச்சஸ் கிட்ட கீழே இருக்குது. மேலே வந்து ஒரு 2 டச்சஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீக்லி வந்தோம் அப்படின்னாக்கா இதுதான் வீக்லிக்கான அனாலிசிஸ். வீக்லி பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து இது வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன், ரைசிங் வெஜ் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கும் நமக்கு இங்கே. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்கு. இதில் வந்து 1 2 3 4 5 டச்சஸ் கிட்ட ஆயிருக்கு. இது அப்படியே வந்து நம்ம வந்து இந்த லைனை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை உடைக்காத வரைக்கும் ஸோ டாக்டர் ரெட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இதுவாகாது. அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஹார்மோனிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பீரிஷ் கீழே வரதுக்கான சைன் இருக்கு. ப்ளஸ் இங்கேயே வந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷனோடைய ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுமே ஃபாலோ ஆகுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ஸ் ஏரியாவாக தெரியுது எனக்கு. ஸோ ப்ரைஸ் ரிவர்சல்ஸ் இந்த இடத்துல நல்லா நடக்கும்ன்றது எனக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து பிளான் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா 13550 1350ன்ற மாதிரி இல்லைனா ஒரு 56ன்ற மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 ருபீஸ் கிடச்சிது அப்படின்னாக்கா நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் 3% மேலே போயிடுச்சுனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ வெளில வந்துடுவேன். வெளில வந்து நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை ஒரு நல்ல ஃபால் வந்துன்னா மறுபடியும் ஹார்மோனிக் ஜோனில் வந்து எனக்கு ஒரு டிமாண்ட் கிடைச்சது அப்படின்னாக்கா நான் அதுலேருந்து நான் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி நான் எடுத்துப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஷார்ட் பண்ணுவோம். பார்ப்போம் இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஷார்ட் ஆகுதா இல்லை டேரெக்டாகவே இங்கே வந்து ஃபால் ஆகுதா அப்படின்றத. அடுத்த ஸ்டாக் வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வச்சிருப்பீங்க. ஸோ நானுமே ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து ட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன் மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ வீக்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாக தான் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அப்கமிங் டேஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் வரும்போது நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்மோனிக்ஸில் வந்து எப்பப்போல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் வந்து எடுத்து ஆவரேஜ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ வீக்லி பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கம் சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இதுவாயிருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, அந்த இடத்துல தான் இங்கே சப்போர்ட்டு, இங்கே 2 சப்போர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் இருக்கு நமக்கு. இப்படி பார்த்தோம்னாக்கா ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் இருக்கு. பட் ஆனால் வந்து இதை உடைக்காத வரைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இதுவாகாது. ஸோ ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மேலே சப்போர்ட் எடுத்ததுக்கு ஸோ இங்கே வந்து கீழே சப்போர்ட் எடுத்துட்டு இது ரிவர்சல் ஆகணும். அதுக்கெலாம் வந்து லாங் டைம் ஆகுன்றதுனால ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு தான் போகும். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கீழே தான் வந்து பிரேக் பண்ணுன்றது தான் ரூல். பார்ப்போம். ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கீங்க இல்லைனா ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் 950 வரைக்கும் வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸிட் கன்சிடரேஷனுக்காக கொஞ்சம் பாருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஒரு சின்ன போர்ஷன் வேணால் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா நல்லாவே வந்து ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஸ்டாக் வந்து ஆல்ரெடி 20% கிராஷ் ஆயிருக்கு, 20% ஃபால் ஆகிட்டு இப்போ வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆவரேஜிங் பண்ணுறதுக்கான ஸ்வீட் பாயிண்ட் தான் இது. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபி. ஸோ இன்ஃபியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பை என்ட்ரி எதுவும் நான் பார்க்கல. பட் ஆனால் வந்து ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்ஷன் வந்து இதுவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து சப்ளை ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ சப்ளை ஜோன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை பாருங்க. ஆல்ரெடி இப்போ வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி பிரேக் பண்ண வாய்ப்பு அதிகம். அண்ட் இது வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம், இது வந்து ப்ரீமியம் சொல்லுவோம். ஆனால் இந்த இடம் வந்து இன்பிட்வீனில் இருக்குது, ஈக்குலிபிரியமில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி வந்து நோ ட்ரேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க வேணாம். அடுத்து வந்து பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து 3 பாயிண்ட் பேட்டர்னில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து இருக்குது டிமாண்ட் ஜோனில் டிமாண்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வரும் பட்சத்தில் ஸ்டாக் இங்கேருந்து ஒரு ரேலி கொடுக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் வந்து அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய லைவ் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சொல்ல மாட்டோம். நம்மளுடைய இதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் வந்து 9 PM சாட்டர்டே நைட் 9 PM வந்து நம்ம லைவ் வரலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த லைவ்ல வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய வந்து எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவ் அனலைசிஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ் எதனாச்சும் ஸ்பெசிஃபிக்காக அனலைஸ் பண்ணனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அனாலிசிஸ் வந்து ரெகுலராக நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.